ஹாய் கைஸ், இது உங்கள் நான் மாஸ். நம்ம அனிமி சீரிஸ் பார்க்கணுன்னு ஆரம்பித்தோம். விதவிதமாக வகை வகையான அனிமீஸ் பார்த்துட்ருப்போம். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டால் பார்ப்போம் இனிமேல். நருட்டோ அது இல்லாமல் நார்மல் 1, 2 தான் போட்டிருக்கேன். இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 5 சீரீஸ்னு சொன்னேன், கட்டாயம் போடலாம். அந்த வரிசையில் இந்த அனிமி ரொம்பவே வித்தியாசமாகவும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்ம நினச்சி பார்ப்போம். இந்த உலகம் இப்படி நடந்தால் நாளைக்கு இப்படி நான் மாறினா எப்படி இருக்கும், இந்த உலகம் அழிஞ்சிச்சுன்னா எப்படி வாய வச்சுட்டு சும்மாறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான். இந்த உலகம் இப்படி மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை நமக்கு இருக்கும். ஆனால் இந்த கற்பனையை நினச்சி பாருங்கள், இப்போ 2024 இருக்கும். நம்ம தான் எதிர்காலமே. அதை நம்புறீங்களா? எதிர்காலத்தில் ஜெட் வரப்போகுது, ஏஐ டெக்னாலஜி அப்படி வளரப்போகுது, இப்படி வளரப்போகுது, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் ரோபோ, சிட்டி ரோபோமெல்லாம் வரப்போகுது அப்படின்னு நிறைய விஷயம் இருந்தாலும் உண்மை என்னதான் நம்ம தான் எதிர்காலம். அதை நீங்கள் நம்புறீங்களா? இப்போ இருக்கிற இந்த 2024 ஒரு விதமானவன் புயல் ஒரு வைரஸ் மாதிரி வந்து நம்ம எல்லாருமே கல்லாயிட்டா எப்படி இருக்கும்? கல்லாயிட்டா எப்படி இருக்குமா? வைரஸ் எனக்கு கொரோனா அது வரப்போதா? அனிமையில் என்னடா கொரோனா வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ் இதை நினச்சி பாருங்கள். நம்ம தான் 2024 இப்போ இருக்கோம். நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களும் மனுஷங்களும் கல்லாயிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, பூமி ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். 1 வருஷம் வீடுகள் இருக்கும், 2 வருஷம் வீடுகள் இருக்கும், எல்லா பில்டிங்ஸ் இருக்கும், கார் இருக்கும். 5000 வருஷம் என்ன இருக்கும்? என்ன இருக்குமா? ஸ்டோன் ஏஜ், கற்காலம் அதுதான் இருக்கும். பூமி மறுசீரமைப்ப ஆரம்பிச்சிரும். எல்லாருமே செடி கொடிகள் எல்லாமே வளர ஆரம்பிச்சிரும். உயிரினங்கள் புது புது பரிமாணங்கள் வர ஆரம்பிக்கும். அதில் தப்பி பொழைச்சவங்க அவங்க பழைய நாகரிகத்தை தொன்று தொட்டு வருவாங்க. உண்மைதான். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம், இப்போ எனக்கு இல்லை நாலேஜு, நான் இதை பராமரிக்காமல் 1 வருஷம் நிற்கும், 2 வருஷம், 10 வருஷம் கூட நிற்கும். ஆனால் இதை நான் அடுத்த தலைமுறைக்கு நான் கடத்தலைன்னா என்னோடய அறிவு என்னோடய முடிஞ்சிடும். அதான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணுது, எஜுகேஷன் அதெல்லாம் பண்ணுது. இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறனால தான் அதுக்கு வேல்யூ. அது இல்லாமல் இருந்தால் காட்டு மிராண்டி அதுக்குள்ள தான் ஆகும். ஆனால் அந்த 5000 வருஷத்தில் ஒரே ஒருத்தன் மட்டும் 5000 வருஷம் கழித்து அந்த கல்லில் இருந்து மனுஷனாக மாறுறான். அவனுக்கு சயின்ஸ் தெரியுது. என்னப்பா சயின்ஸ் தெரியுதா? E=mc² என்ன ஃபார்முலா எழுதுவானா அப்படின்னு கேட்டால், உலகத்துக்கு தேவையான பேசிக் விஷயத்துக்கான சயின்ஸை தெரியுது. தண்ணியை எப்படி சுத்தப்படுத்தலாம், மருந்து எப்படி உருவாக்கலாம், மின்சாரம் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆயுதங்களை எப்படி உருவாக்கலாம், நாகரிக தொடக்கம் ட்ரெஸ்ஸும் போடுறதுலேருந்து எல்லாமே அவனுக்கு தெரியுது. அப்படிப்பட்டவனை அந்த உலகம் அதோட பரிமாணத்துக்காகவே முடிக்க வைக்கிது. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அனிமி தான் டாக்டர் ஸ்டோன். இது ஒரு ஜாப்பனீஸ் அனிமி. இது எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தையும் வித்தியாசமான ஆங்கிளில் யோசிக்க வச்சுச்சு. நல்லாவே இருக்குது. எப்படி இப்போ நம்ம இருக்க எப்படி ஒரு மனித கலாச்சாரத்தை உருவாக்குறான் இந்த ஸ்டோன் ஏஜு. அதில் எப்படின்னா ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரியே இருந்தாலும் கற்பனை வேறு லெவல். நம்ம நினச்சி பார்ப்போம்ல, இது இப்படி உல்ட்டா மாறினா எப்படா இருக்கும் அப்படின்னா, அனிமியில் அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த அனிமியோட கண்ணோட்டத்தை பார்ப்போம். 5000 வருஷம் கழித்து செங்குன்னு ஒருத்தன் முழிக்கிறான். பச்சை முடிக்காரன் அப்படின்னு வச்சுக்கலாம், செங்குன்னு கூடுவான். அவன் எப்படி முழிச்சான் அப்படின்னா, நைட்ரிக் ஆக்சைடு ஒரு வௌவாலோட குகையிலேருந்து அப்படியே அதில் குகையிலேருந்து வலிஞ்சு வந்திருக்கு. அவன் முடிவு பண்ணுறான். இதில் ஒரு காமெடியான சீன் வரும். ஃபஸ்ட்டு எந்திரிச்சிடுவான், ட்ரெஸ் இல்லாமல் பப்பிஷேமாக தான் இருப்பான். அவன் குரங்குக்கு ஒரு டப்பிங் போட்டிருப்பாங்க. ஏய் யார்றாம என்னடா பண்ணுறான், ஏய் என்னடா குழந்த மாதிரி இருக்கான், ஏய் அவன் வந்து நம்மளை தொட போகிறான்டா, நம்மளும் அவனை மாதிரி ஆக போகிறான்டா அப்படின்னா இருக்கிற குரங்குகள்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். அதான் எப்படின்னா இது ஒரு எப்படி சொல்கிறதுனா, உலகத்தில் ஃபஸ்ட்டு சினிமா அப்போது கண்டுபிடிச்சாங்களாம். அந்த கண்டுபிடிச்ச நேரத்தில் ஒரு வண்டி நகர மாதிரி இருந்துச்சான். அந்த வண்டி நம்ம மேலே தான் போகுது, நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அது மாதிரி இந்த குரங்குகள்லாம் நம்ம செத்துருவோம் அப்படின்னு நினச்சி ஓட ஆரம்பிச்சிச்சு. அவன் உயிர் படைச்சிலேருந்து நாகரிகத்துக்கு தேவையான கற்கள், ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் உருவாக்குறான். ஒரு வழியாக அந்த லிக்விடை கண்டுபிடிக்கிறான். எல்லாருமே கல்லாயிட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்க கோடிக்கணக்கான பேர் கல்லாயிட்டாங்க. சில மிருகங்களும் கல்லாயிருச்சு. தப்பி சில பேர் பொழைச்சிருப்பாங்க. இப்போது அவங்க கல்லானவங்களை எல்லாருமே மறுசீரமைக்கப்படுற ஒரு லிக்விடை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சது இல்லாமல் அடுத்தடுத்த அறிவியலோட அடுத்தடுத்த பரிமாணத்தை கண்டுபிடிக்கிறான். ஃபஸ்ட்டு அந்த லிக்விடை ஒன்று கண்டுபிடிப்பான், ஷெல்டரை உருவாக்கிடுவான்.
அடுத்து அறிவியலோட சிறந்த கண்டுபிடிப்பு கிளாஸை உருவாக்குமாம். அதில நெறைய நம்ம நம்ம சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் கிடையாது. ஒரு அதில சொன்னது என்னன்னா, அந்த பழைய கிரானைட்லேருந்து அரைச்சு, அத வந்து ஹீட் பண்ணி, அத லிட் எடுத்து ஊத்தி, அத ஒரு வடிவம் பண்ணி, ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிச்சுட்டே இருப்பான். இது ஒரு சைடுல இருக்க, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு இருந்தா, இவன் ஒரு அறிவியல் சாம்ராஜ்யத்த உருவாக்கணும்னு நம்ம செங்கு ஆசைப்பட்டா, இன்னொரு சைடு சுகாசா அப்படிங்கிறவன், இவனுங்களோட எல்லாமே இதில என்ன கூத்துனா, இவங்க 2 பேருமே ஸ்கூல் மேட்டு. சுகாசன்னு ஒருத்தன் பாடி பில்டரா இருப்பான். அவன பொழைக்க வச்சிருப்பான். அவன் எல்லாம் பார்த்துட்டு, இந்த மனுஷங்க எல்லாமே தப்பானவனுங்க. எனக்குன்னு ஒரு ராஜ்யத்த நான் உருவாக்குறேன். பலசாலிகளுக்கு மட்டும் தான் இடம். பலம் இல்லாதவனுக்கு வாழ்க்கை தேவையில்ல அப்படின்னு எல்லா கல்லையும் போட்டு நொறுக்க ஆரம்பிச்சுருவான். இதில இப்ப செங்குக்கும், சுகாசாவுக்கும் ஒரு மறைமுகமான போரே நடந்துகிட்டு இருக்கும். நம்ம செங்கு அறிவியலோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டு இருப்பான். பாட்டில் எப்படி உருவாக்குறது? மருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு ஒரு வழியா கண்டுபிடிச்சிருக்க. அதே நேரத்தில அந்த சுகாசா, இவன் ரொம்ப போயிட்டு இருக்கானே. ஏன்னா இது ரொம்ப விஷயம் என்னன்னா, அறிவியல ஜெயிக்க எதுனாலயும் முடியாது. ஆனா சராசரி மனுஷன் ஒரு வலிமை இருக்க மட்டும் தான். அந்த காட்டுமிராண்டித்தனம் தான். அவன் பாடி பில்டருக்கு ஆள மட்டும் தான் உயிர் பிழைக்க வைப்பான். ஆனா செங்கு அறிவியல்னா ஒரு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோனே, இவங்க 2 பேருக்கும் பொறாம வருது. ஒரு சீன்ல இவன் இவன் சுகாசா வந்து நம்ம செங்குவ அப்படியே கத்தி எடுத்து வெட்டியிருப்பான். ஆனா, அவன் ஃபர்ஸ்ட்டு கல்லா இருந்தேன்னு சொன்னேன்ல, கடைசி அந்த இடம் மட்டும் அப்படியே கல்லா இருந்தனால தப்பிச்சுருவான். ஒரு வழியா அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சு தப்பிச்சுருவானுங்க. இப்ப விஷயம் என்னன்னா, இவன் அறிவியல கண்டுபிடிச்சுட்டு இருக்கான். அறிவியலோட சிறந்த கண்டுபிடிப்பான மின்சாரத்த ஒரு வழியா இந்த மோட்டார்ஸ கண்டுபிடிச்சு, சொல்ற சாதாரண சட்டை, பியூரிஃபை, தண்ணி அப்படிங்கிறது நம்ம சொல்ற விஷயம் சாதாரணமா இருக்கலாம். ஆனா, அறிவியலோட எந்த வெறும் இல்லாம ஒரு கற்காலத்துல அறிவியல உருவாக்குறது தான் இந்த கத. நீங்க நெனச்சு பாருங்க. நீங்க உங்கள ஒரு காட்டுல விட்டுட்டேன். நீங்க அந்த காட்டுல இருந்து நீங்க கரண்ட் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான சட்டைய நீங்களே கட்டுக்கணும். ஆயுதம் நீங்களே செய்யணும் அப்டின்னா, அறிவியலோட துணை கண்டிப்பா தேவ. ஆல் திங் ஃபார் சயன்ஸ் அப்படிங்கிறத, இது டாக்டர் ஸ்டோன் அப்படிங்கிற இந்த அனிமி என்னைய ஒரு டிஃபரண்டான கண்ணோட்டத்துக்கு கொண்டு போகும். ஒரு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சுட்டு இருப்பான். இதில நெறைய எபிசோடு 12 எபிசோடு இதுல இருந்துச்சு. இன்னும் இதில எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கு. நான் ஒரு 12 எபிசோட் பார்த்தேன். இது பார்த்ததுலேருந்து ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாவும், ஃபீல் குட்டடாவும் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க 5, 6 வருஷமா கல்லா இருந்தாலும், இதில அந்த அந்த ஜோன் மாரி வந்து கல்லானவங்க எல்லாருமே கிடையாது. சில பேர் கல்லா இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அவங்கள்ல இருந்து ஒரு சாதாரண ஒரு நாகரிகம் இன்னொரு பக்கம் இருக்கு. அவங்களுக்குள்ளயும் சில போர் இருக்கு. அவன அவங்க வந்து சிம்கோவ பார்த்து சயன்ஸ் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. சயன்ஸ் வந்து நான் மாயாஜாலம், மந்திரவாதி அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கானுங்க. இவங்களுக்குள்ளானவும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நம்ம செங்கு எப்படி அடுத்த தலைமுறைக்கு இத கடத்தி கொண்டு போனான்? அவனோட சயன்ஸ் ராஜ்யத்த எப்படி உருவாக்குனான்? சுகாசாவ எப்படி ஜெயிச்சான்? எப்படி அ அந்த மலைவாழ் மக்கள்ல ஒரு பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லா இருக்கு. அந்த மருந்த கண்டுபிடிச்சானா இல்லையா? இப்படிங்கிற இந்த 3 கதைகள வச்சு இந்த மெயின் பாயிண்ட்ஸ வச்சு தான் இந்த அனிமியோட தொடக்கமும் சாரி கைஸ். இதோட முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு தீர்மானிக்குது. இதுல எனக்கு என்ன புடிச்சுச்சு அப்படின்னா, அந்த கற்பனை தாங்க. ஏன்னா, அது ரொம்ப பாசிபிள் தான். நம்ம தான் எதிர்காலம். நம்ம இப்போ உறைஞ்சுட்டோம்னா, இந்த இந்த இதுல நம்ம உறைஞ்சு போயிட்டோம்னா, எதிர்காலமே ஒண்ணு இருக்காது. அது வருஷங்கள் ஆக, ஒரு 10 வருஷம், 100 வருஷம் அப்டின்னா கூட இருக்கும். 1000 வருஷம், 5000 வருஷம் அதெல்லாம் ஆயிருச்சுன்னா, ம் பூமிக்கு என்ன தெரியுமோ, கேன் பேக்வேர்ட் ஃபார் த ஸ்டோன் ஏஜ் கற்காலம். அதுதான் இருக்கும். அதோட கற்பனைய நல்லாவே இந்த இது கொண்டு போணுச்சு. இதில பெரிய ட்ராமாவா கொஞ்சம் ஒரு ஃபீல் குட் ட்ராமா கொஞ்சம் இருக்கும். பெரிய ஆக்ஷன் அப்படின்னு கிடையாது. ஏன்னா, சுகாசா அப்படிங்கிறவன் நல்லா பாடி பில்டர் நல்லா பாடியா இருப்பான். ஆனா, நம்ம சிங்குங்கிறது ஒரு நார்மலான ஆளு. ஆனா, அவன் அதில ஒரு லைன் சொல்லுவான். இந்த உலகத்திலேயே சயன்ஸ் உருவாக்க தெரிஞ்ச ஒரே ஒரு குரங்கு நான் மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு. சயன்ஸுக்கான ஒரு ராஜ்யத்த உருவாக்கணும் அப்படின்னு நம்ம செங்கு நெனைப்பான். செங்கு அண்ட் சுகாசா இவங்க 2க்குள்ள நடக்கிற ஃபைட் தான். அடுத்த சீன்ல நெறைய வில்லன்ஸ்கள் வர ஆரம்பிப்பானுங்க. அந்த வரிசையில இந்த அனிமி பர்சனலா புடிச்சுச்சு. மெயின் வந்து இதோட கற்பனை தான்.
இதோட கற்பனை திறனுக்கு இதில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே தண்ணி, ஒயரு, காப்பரு, காந்தம் அப்படிங்கிறது நம்ம நார்மல் லைஃப்பில் சாதாரணமாக இருந்தாலும் காட்டுக்குள்ளே உருவாக்குறது, அதுவும் எதிர்காலமே வந்து இவன் கையில் தான் அப்படிங்கிறப்போ அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது கற்பனை வேறு லெவல். அந்த வருஷத்தில் இது ஒரு ஃபீல் குட்டட் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஆல் டைம் ஃபேவரட் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜி அண்ட் டிஃப்ரெண்ட் அதை கொடுக்கும். அதோட நீங்கள் இந்த ஸ்டோனேஜ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். கற்காலம் எப்படி உருவானுச்சு, ஒரு பொருள், ஒரு கன் பவுடர்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, நம்ம பேசிக் சயின்ஸை இதில் கற்றுக்கலாம். கண்டிப்பாக ஒரு சயின்ஸுக்காகவும் கொஞ்சம் காமெடியாகவும் ஒரு ட்ராமேட்டிக்காகவும் போகிற ஒரு ஃபீல் குட்டட் அனிமினா டாக்டர் ஸ்டோன். கண்டிப்பாக லைஃப் டைமில் ஒரு வாட்டி பாருங்கள். வீடியோ தொண்டில் கிச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. அனிமி அண்ட் ஃபிலிம் ரிலேட்டடான சினிமா அந்த விஷயத்தில் எல்லாத்தையும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டிங்கன்னா ஃபேமிலி கொஞ்சம் பெருசாகவும் இன்னும் என்னோடய பெட்டர் எஃபெக்டோட இன்னும் பெட்டரான வீடியோஸை ஆரம்பிக்கலாம். பார்த்துக்கலாம்.